பாம்பன் சுவாமிகள் காலே குணப்படுத்த முடியாதுன்னு சொன்ன பொழுது மயில் சும்மா அப்படி தடவி கொடுத்துட்டு போய் குடிச்சா இல்லையா? இன்னைக்கும் ஜிஹெச்சில் ஒரு இடத்துல அந்த அறையை ஒதுக்கி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறதா இல்லையா? அப்போ யோசித்து பார்க்கணும். டாக்டர் சொன்னாங்க, இனிமேல் உங்களுக்கு கால் கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னாங்க. அதிசயம் நடந்ததா? மயில் ஆடியது, மயில் அப்படி மேலே தடவி கொடுத்தது. மறுநாள் ஒரு எக்ஸ்ரே என்று சொல்லக்கூடியதை எடுத்தாங்க. பார்த்தா எப்படி அதிசயா, நேற்றை வரைக்கும் சொன்னேன் கால் கூடவே கூடாது, இனிமேல் அவ்வளவுதான், நீங்கள் கொம்பு வச்சு தான் நடக்கணும். ஆனால் இவன் அதிசயமாக நடந்தார் பாம்பன் சுவாமிகள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற அந்த கதை இருந்தாலும் இப்போ நினைவுபடுத்திக்கிறோம். எதுக்கு இந்த தெரிஞ்ச கதையை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோன்னா, அந்த முருகப்பெருமானுடைய கருணை எவ்வளவு இருக்கிறது, ஆற்றல் எவ்வளவு இருக்கு, அருள் எவ்வளவு இருக்கு. ஏன்னா கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை நாம் எல்லாம் மனதார நினைத்தால், மனசால வேண்டிக்கிட்டீங்கன்னாவே போதும். ரொம்ப பெருசா இல்லை, முருகா 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 என்ற முருகநாமத்தை சொன்னாலே போதுமானது. ஏதாவது ஒரு திருப்புகள், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் ஆறுமுகம் பாடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். ஏன்னா சில இடத்துல நேராக வருவாங்க, அவங்க பாட்டுக்கு சாமி கும்பிடுவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒரு திருப்புகள் பாடுறீங்க பார்த்தீங்களா? அதாவது சில இடத்துல பேர் சொல்லுங்கன்னாவே வெக்கப்படுறாங்க, கடவுள் பேர் சொல்லுங்கன்னாவே வெக்கப்படுறாங்க. ஆனால் அந்த வெக்கம் எதுவுமே இல்லாமல், அச்சம் இல்லாமல் நம்ம இறைவனை பாடுறோம் அப்படின்ற சன்னதியில் இறைவன் முன்னாடி நான் சொன்னேன், பூமாலை சாற்றுவதை காட்டிலும் பாமாலை சாற்றுவது சிறப்புன்னு ஏற்கனவே சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன். பூமாலை சாற்றுவதை காட்டிலும் என்ன சாற்றணுமா? பாமாலை சாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை ஒரு பாட்டா பாடுங்க. ஒரே பாட்டு தான் தெரியுமா, திருப்பி திருப்பி பாடுங்க, தப்பு கிடையாது. நம்ம குழந்தை நம்மளை அப்பா அப்பான்னு 1000 தடவை கூப்பிட்டாலும் நமக்கு சலிப்பு வருமா? யோசிச்சு பாருங்க. அம்மா அம்மா அம்மான்னு எத்தனை முறை கூப்பிட்டாலும் நமக்கு சலிப்பு வருமா? இப்போல்லாம் அம்மா அப்பான்னு கூப்பிட்றதில்ல, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆமாம், மம்மி டாடி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்க. அதுக்கு வேற ஆத்தா வேற ஒரு 2 அடி அடிக்கும். இதுக்கோ உன்னை நான் 1 லட்சம் ரூபாய் கட்டி ஸ்கூலில் சேர்த்து விட்டேன், அம்மானு கூப்பிட்றியே, பக்கத்து வீட்டு பையன் பாரு எவ்வளவு அழகாக மம்மின்னு கூப்பிடுது. ஆமாம், என்னமோ எல்லாம் ஆங்கிலேயர் அங்கிருந்து நேராக பாரியிலிருந்து வந்து பிறந்தவங்க மாதிரி அழகான தமிழில் அம்மான்னு கூப்பிட்டு பாருங்க. இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் கூட அம்மான்னு கூப்பிட்டு தான் பழக்கப்படுகிறது. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, நம் தாய்மொழிக்கு ஈடான ஒரு மொழி உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய மொழி தாய்மொழி, தமிழ் மொழி. அதுவும் நாமெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மீண்டும் ரிப்பீட் பண்ணுறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏன்னா 5 முக்தி தரக்கூடிய தலம் நம்ம நாட்டில் இருக்குது, அறுவடை வீடு நம்ம நாட்டில் இருக்குது, எத்தனை அற்புதங்கள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு, எவ்வளவு ஆன்மீக பூமியாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, மற்ற எந்த நாட்டுக்காவது இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. எந்த நாட்டுக்குமே கிடையாது. கைலாயத்துக்கே போனால் கூட தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு தான் சொல்லணுமே தவிர, அப்போ நம்ம தென்னாட்டுக்கு எவ்வளவு பெருமை, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமை யோசிச்சு பாருங்க. அந்த தென்னாட்டில் தான் 64 திருவிளையாடலை புரிந்தார் சிவபெருமான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அதனால பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் திருவண்ணாமலை, இறந்தால் முக்தி தரக்கூடிய தலம் தான் காசி எம்பதி. அந்த காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம் நம்ம தலத்திலேயே இருக்கு, நம்ம ஸ்டேட்லேயே இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு புண்ணியவான்கள் நம்ம எல்லாம். இந்த 5 தலத்தில் ஏதாவது ஒரு தலம் கண்டிப்பாக தரிசித்திருப்போம், கண்டிப்பாக போயிருப்போம், கண்டிப்பாக அந்த திருநாமத்தை சொல்லியிருப்போம் இல்லையா? அப்போது நம்மளாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணவர்கள். அதனால் இந்த மண்ணில் பிறந்ததற்கே நாமெல்லாம் பெருமைப்படணும். அவை பிராட்டியார் சொல்லுவது போல, அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவார். அரிது அரிது தமிழ்நாட்டில் பிறப்பது அரிது. இனிமேல் நம்மெல்லாம் மாற்றிக்கலாம், அப்படி மாற்றிக்கணும் எல்லாருமே. இவ்வளவு இருக்கு விஷயங்கள். இப்போ நான் இவ்வளவு கதைகள் சொல்லிட்டு வந்தனே, இது ஏதாவது நான் வேற நாட்டில இருந்து சொன்னேனா, வேற மாநிலத்திலிருந்து சொன்னேனா? இல்லவே இல்லை, எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில். அப்போ நம்மளாம் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள் யோசிக்கணும். தடிக்கு விழுந்தா 1000 கோயில்கள் இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு
அதனால தான் உண்மையிலேயே எவ்வளவு பெரிய கண்டம் வந்தாலும் நம்ம நாடு மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு எல்லாத்துலேயும், இல்லையா? கொரோனா வந்தது, எங்கெங்கேயோ சொன்னாங்க 1 கோடி போச்சு 2 கோடி போச்சுன்னாங்க. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் குறைவாக தான் போச்சு, இல்லையா? அதுலேயும் தப்பிச்சது எதனால் அப்படின்னா நம்ம வழிபாட்டினால் தான் தப்பிச்சோம். வீட்டில் இருந்துக்கிட்டே எவ்வளவு பேர் எவ்வளவு இறைவனை வழிபாடு பண்ணாங்க, உட்கார்ந்துக்கிட்டே எவ்வளவு பேர் இறைவனுடைய திருநாமத்தை ஜபித்தார்கள், இல்லையா? அந்த 2 வருஷம் நம்ம எல்லாம் அவ்வளவு படாத பாடுபட்டிருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியலன்னா கூட இறைவனுடைய நாமத்தை சொல்லியே நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்ல 2 வருஷம். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய நாடு நம் நாடு. அதனால இந்த வேல் விருத்தம் புரியலன்னா கூட கேளுங்க, விருத்தமாகவே சில பேர் பாடி கொடுத்துருக்குறாங்க, சில பேர் இசையாக பாடி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உட்கார்ந்து தமிழில் தான் இருக்குது, என்ன சேர்த்து எழுதி இருக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு புரியும். புரியாத மொழி கிடையாது. புரியாத மொழியையே மம்மி டேடின்னு கேட்டுருக்கிற பொழுது புரிந்த நம்ம பேசக்கூடிய வழக்கு மொழியில் இருக்கக்கூடியதை நாம் பேச முடியாதா, பாட முடியாதா, தெரிந்து கொள்ள முடியாதா? எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். 10 பாட்டு தான், ரொம்ப பெருசாக இல்லை. அதனால் அந்த 10 பாட்டில் இன்றைய தினத்தில் 5வது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். பாருங்க, ஆலமாய் அவுணருக்கு. ஆலம்னா என்னது? ஆலகால விஷம். பார்க்கடலை கடைகிற பொழுது ஆலகால விஷம் தோன்றியதல்லவா? அந்த விஷத்தை யாருக்கு விஷமாக இருக்கிறாராம்? இந்த வேலும் வேலாயுதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் அவுணருக்கு. அவுணர்னா யாரு? அசுரர்கள்னு அர்த்தம். யாரு? அசுரர்கள். எங்க சொல்றாரு பாருங்க, ஆலமாய் அவுணருக்கு அமரருக்கு அமுதமாய். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு வரிக்கு ஒரு கதை இருக்குது. என்னன்னா, பார்க்கடலை கடைந்தார்கள், ஆலகால விஷம் தோன்றியது. அந்த ஆலகால விஷம் தோன்றிய பொழுது மோகினி அவதாரம் எடுத்து என்ன பண்ணார்? திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு பக்கம் கடைஞ்சது என்னமோ 66,000 கோடி பேர் தலை பக்கம் நின்னாங்க, 33 கோடி பேர் வால் பக்கம் நின்னாங்க. கயிறா வச்சு வாசிகிய கயிறா வச்சு ஆதிசேஷனை கயிறா வச்சு கடைஞ்சாங்க என்னென்னமோ. அதுல இருந்து ஆலகால விஷம் தோன்றியது. கடல்ல இருந்து ஒரு ஆலம், இந்த பாம்பினிடத்திலிருந்து ஒரு ஆலம், ரெண்டும் சேர்ந்ததுனால அதுக்கு என்ன பேரு? ஆல ஆலம்னு பேரு. 2 விஷம், டபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டிப்பு விஷம். அந்த விஷமாக இருக்கக்கூடியது இப்போ அமுதம் அதுக்கப்புறம் தான் தோன்றுகிறது. நீங்கள் சமைப்பீங்க, அதில் ஒவ்வாத பகுதி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பொங்கி வரும். அது பாலாக இருக்கலாம், குழம்பாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம். நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வாத பகுதி இருந்தால் அது பொங்கி வரும். ஒவ்வாதது ஏதாவது இருந்தால் பொங்கி வரும். பெண்கள் சமையல் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அது ஏன் பொங்குகிறதுன்றது 2 காரணம். 1, உங்களுக்கு ஒவ்வாத பொருள் அதில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் குழம்பு கொச்சிட்டு இருந்து பொங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு 2 காரணம். ஒரு காரணம், ஒவ்வாத பொருள் ஏதோ அதில் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த தலைமுடி அப்படின்னு சொல்லக்கூடியது, கேசம் என்று சொல்லக்கூடியது உள்ளே இருக்குமானா பொங்கிக்கிட்டே இருக்கும். 2வது விஷயம், உப்பு கம்மியாக இருந்தால் பொங்கிக்கிட்டே இருக்கும். இந்த சமையல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய ஆராய்ச்சி என்னன்றது தெரியும். ஒன்றாச்சா? இன்னொன்று, நாம் சாப்பிடக்கூடாத பொருள் அதில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது பொங்கி வடியும். இந்த பால் பொங்குறது தெரியுமா? ஏன் தெரியுமா? அதை குறைச்சி வச்சிங்கன்னா மட்டும்தான் அது ஏடு கட்டும். அந்த பால் என்று சொல்லக்கூடியதை அருந்தினால் நமக்கு ஒவ்வாமை வரும் ஆட்டோமேட்டிக்காகவே. அது அப்போனா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு ஒத்துக்காதுன்னு அர்த்தம். அதுவே கொஞ்சம் குறைச்சி வச்சு ஏடு கட்டி அதுக்கப்புறம் அதில் உர ஊற்றி அதுக்கப்புறம் அதை தயிராக்கி அதுக்கப்புறம் அதை வெண்ணெயாக்கி அதுக்கப்புறம் அதை நெய்யாக்கி அதை சாப்பிட்டா உடம்பு ஒன்றும் பண்ணாதுன்னு அர்த்தம். அது உடம்பு ஒன்றும் பண்ணாது. அது மாதிரி இங்கே சொல்லுகிறார், ஆலமாய் அவுணருக்கு. அப்போ அசுரர்களுக்கு முருகப்பெருமானும் வேலாயுதமும் என்னவாக இருக்கிறார்? விஷமாக இருக்கிறார். இப்பயும் சொல்கிறாங்கல்ல, நாக்கில் விஷத்தை வச்சு தேய்க்க, அப்படியே சொல்கிறாங்க, வசம்பு வச்சு தேய்க்க. ஆமாம், ஏன்னா நாக்கில் நல்ல வார்த்தையை பேச மாட்டாங்க சில பேர், இல்லையா? அது மாதிரி இங்கே சொல்கிறார், ஆலமாய் அவனருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? விஷமாக இருக்கிறார். யார்? வேலாயுதம்.
ஒன்று முருகப்பெருமான், 2 பேரும். அதுக்கு அடுத்து சொல்றார் அமரருக்கு. இங்க வந்து கா போட்டிருக்கோம், கான்னா ஆன்னு அர்த்தம், மாத்திக்கணும் அப்படியே. அப்பனா என்ன அர்த்தம், அவர் சேர்த்து எழுதி இருக்கிறார், அந்த இடத்துல காதான் வரும். அதனால அமரருக்கு அமுதமாய், அதுவும் அமுதம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, காதான் வந்திருக்கும். நீங்க ஒண்ணு என்ன பண்ணுவீங்க, கமதமாயின்னு படிக்க கூடாது. ஏன்னா அது வந்து சேர்த்து எழுதல இருக்கு. தமிழை பிரிச்சு பதம் பிரிச்சு படிக்கிற பொழுது பார்த்து படிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா ஆலமாய் அவனருக்கு அமரருக்கு அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒலி மீது. இப்போ மீ மட்டும்தான் அந்த வழியில் இருக்கும், தூ வந்து அந்த இடத்துல இருக்காது. அடுத்த வரியில இங்க கொடுத்திருப்பார் பாருங்க, தா வந்துட்டு இருக்கும். அங்க என்ன வரும், அரியேன்னு வரணும், அவர் தரியேன்னு கொடுத்திருப்பார். இந்த தூவும் அந்த தாவும் சேர்ந்த அரியவும் சேர்ந்தா தா வரும்னு அர்த்தம். இது இலக்கண தமிழ்ல கொடுத்திருக்கார், வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதில் சேர்த்து கொடுப்பதனால நமக்கு பதம் பிரிக்க தெரியாது. ஏன்னா நம்ம படித்த தமிழெல்லாம் இப்போ வேற தமிழ், அப்போ படித்து சொல்லி கொடுத்த தமிழ் எல்லாம் இலக்கண தமிழில் சொல்லி கொடுத்தாங்க. இப்பெல்லாம் வந்து இலக்கண தமிழ் அதிகமாக சொல்லி கொடுக்கப்படவில்லை, அதனால் நமக்கு இது புரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் இந்த 1 2 3க்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஆ ஆ ஊ ஊ இது மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த வரிசைகளில் பார்த்தீங்கன்னா சில நம்பர் பிளேட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. வண்டிகள் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்னு இருக்கும், சில பேர் ஊன்னு போட்டு வச்சுருவாங்க, சில பேர் ஈன்னு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த 1 2 3க்கே அந்த மாதிரி இருந்தது ஒரு காலத்தில். தமிழ் வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது, தமிழ் எழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா நமக்கு அதிகமாக அதெல்லாம் பழக்கத்தில் இல்லாததுனால நமக்கு என்ன ஆச்சு, தெரியாமல் போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனால ஆலமாய் அவுணருக்கு அமரருக்கு அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒலி மீது அரிய தவ முனிவருக்கு இந்துவிற்கு ஏற்ற தன்னென்று அமைந்த அன்பருக்கு முற்றா மூலமாம் வினை அறுத்து அவர்கள் வெம்பகை இணை. இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பதம் பிரித்து சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சேர்த்திருந்தாலும் புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, ஆலமாய் அவுணருக்கு அமரருக்கு அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒலி மீது அரிய தவ முனிவருக்கு இந்துவிற்கு விற்ற அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்க இந்துவிற்கு அப்படின்றது வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னென்று அப்படின்னு வரணும் அந்த இடத்துல. அதனால அது பார்த்தீங்கன்னா பாருங்க, தன் என்று அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்து அமைந்து அன்பருக்கு முற்றா. அதுக்கு அடுத்து சொல்றார் மூலமாம் வினை அறுத்து அவரவர், அதாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் வெம்மை பகை இணை முடித்து இந்திரர்க்கும் மெட்டா. அங்க வந்து சேர்த்து கொடுத்திருப்பார், முடிந்து இந்து கொடுத்து ஈ கொடுத்திருக்க மாட்டாங்க, என்ன பண்ணிருப்பாங்க, சேர்த்து கொடுத்திருப்பார். அப்பனா என்ன அர்த்தம், முடித்துன்னு வரணும் அந்த இடம். முடித்து இந்திரர்க்கு எட்டா, அது மெட்டான்னு இருக்கும். அது என்ன அர்த்தம், எட்டான்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முடிவிலா அதை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து நந்த நல்கும் பதமளித்து. அப்பனா என்ன அர்த்தம், நல்ல பதம் அளிக்கிறாராம். எது, இந்த பாதார விந்தத்தை நம்ம வணங்குறோம் இல்லையா, அது பதம் அளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல். இப்ப 8 வரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல் வரி ஆலமாய், யாருக்கு, விஷமாக இருக்கக்கூடியது, யாருக்கு, அசுரர்களுக்கு விஷம். அமுதமாய், ஏன்னா அமுதம் யார் கொடுத்தா, முருகப்பெருமானுடைய அப்பா மட்டும் ஆலகால விஷத்தை உண்ணவில்லையானால் என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு நம்ம 33 கோடி தேவர்களை வணங்கி இருக்க முடியுமா? சூரியன் சந்திரன் இருந்திருப்பாரா, பிரம்மா நாராயணர் இருந்திருப்பாரா? 33 கோடி தேவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்டவசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள். நாமும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எவர் ஒருவர் காலை மாலை அந்த ஆலயத்தில் விளக்கேற்றி
நித்திய பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையை செய்து வருகிறாரோ அவர் 33 தேவர்களில் ஒருவராக போவர். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? கோயில் கட்டுறவங்களுக்கு கிடைக்கும். கோடி கோடியாக செல்வம் இருந்தாலும் இப்படி கையேந்தணுமா? எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு. ஒரே காசு போடக்கூடாதான். நான் மட்டும் கோடீஸ்வரனாக இருந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டால் அந்த புண்ணியம் எனக்கு மட்டும்தான் வரும். ஆனால் அதே ஐயா நான் கோயில் கட்ட போகிறேன், கோடி கோடியாக செல்வம் இருக்குது, நான் ஒரே ஆள் கட்டலாம். ஆனால் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க உங்கள் தலைமுறைக்கும் திருவருள் வேணும் இல்லையா? அதுக்காக உங்களால் முடிஞ்சது ஒரு 10 மூட்டை சிமெண்ட்டு, ஒரு 10 செங்கல் வாங்கி கொடுங்கோ, இல்லையா ஒரு வேலையாளுக்கு கூலி கொடுங்கோ, ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சது செய்யணுமா? அப்படி செய்து ஒரு கோயில் கட்டிட்டாலும் பெருசு கிடையாது. அந்த கோயிலை நித்திய பூஜை நடக்கணும் தினமும். ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா பந்தாவுக்காக கோயில் கட்டு இந்த வருஷம் பூஜை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் சாத்தினாங்கன்னா அடுத்து திருப்பி அதுலேயே வேற கலாட்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த வேலூர் பக்கத்தில் ஒரு ஊர் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து 10,000 கொடுத்து, ஆமாம் பாரத கோயிலுக்கு 10,000 அட்வான்ஸ் கொடுத்து 10 வருஷம் ஆகுது. இன்னைய வரைக்கும் அந்த கோயிலில் பிரச்சனை முடியவே இல்லை. இன்னைய வரைக்கும் 2 ஊருக்கும் ஒரே சத்தம், சண்டை. நான் தான் பண்ணுவேன், நீயும் விட்டு கொடுக்க மாட்டேன்ற, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன்றேன். கொடுத்த அட்வான்ஸு என்கிட்ட இன்னும் 10 வருஷமாக. நானும் கேட்டேன், ஐயா வாங்கிட்டாவது போயிடுங்க, இது ஏன் தலைமுறைக்கு ஏதாவது பிரச்சனை. நாங்கள் தானே மேடம் குறிச்சனை, பத்திரிக்கைலாம் அடித்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நாளைக்கு பாரதம் தொடங்க போகிறோம், இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு நிறுத்திட்டாங்க, பூஜையை அப்படியே நிறுத்திட்டாங்க. என்ன பண்ணுறது? இன்னைய வரைக்கும் அது இருக்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, நாங்கள் தானே நிறுத்தணும், அதனால் அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்குற தகுதி எங்களுக்கு இல்லை, அதனால் நீங்கள் வேறு எங்கன்னா போயிருப்பீங்க இல்லையா அப்படின்னு அந்த தலைவர் சொல்லிட்டார். நான் சொன்னேன், உங்கள் ஊரில் என்னைக்கு பாரதம் வச்சாலும் என்னை கூப்பிட்டா நான் அந்த 10,000 என்றாக இருந்தாலும் கண்டிப்பாக கழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லையா நீங்கள் கழிக்கலைனால அந்த 10,000 நான் உண்டியலில் போட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் என்னை வரைக்கும் போயின்னு இருக்குது. இது எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, சில இடங்களில் இன்றைக்கும் அந்த பிரச்சனை. ஏன்னா தெய்வத்துக்கு செய்வதற்கு என்னங்க பேர் வேண்டி கிடக்கு? தெய்வம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளும். நீங்கள் கற்பூரம் ஏற்றுறீங்களா, இல்லை நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஏற்றுறீங்களா, நெய் ஊற்றி ஏற்றுறீங்களா, இல்லை வேலை தேங்காவை உடைக்கிறீங்களா, இல்லை வெத்தலைப்பாக்கு வைக்கிறீங்களா, பழம் வைக்கிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த இறைவனுடைய கண்ணுக்கு பார்வைக்கு அது தெரியும். தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம ஒன்றா மனிதர்களை வேண்டுமானால் ஏமாத்திடலாம், தெய்வத்தை என்னைக்கும் ஏமாற்ற முடியாது. அதுக்கு தான் ஒரு பழமொழி நீங்கள்லாம் சொல்லுவீங்க அடிக்கடி, என்னன்னு? அரசன் அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். அது நிஜம், உண்மையான விஷயம். அதனால நம்மளாம் என்னைக்கும் ஏமாற்ற முடியாது. அதை தான் இங்கே சொல்றார், ஆலமாய் அவனருக்கு அமரருக்கு அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவருக்கு இந்துவிற் தன்னென்று அமைந்து அன்பருக்கும் முற்றார் மூலமாம் வினை அறுத்து அவர்கள் வெம்பகையினை. இப்ப சொல்றார், 33 தேவர்கள் அவர்களுடைய வெம்பகையை யார் அழித்தது? இந்த முருகப்பெருமான் தான் அழிச்சார். 1 நாளா 2 நாளாங்க? 6,48,000 ஆண்டு காலங்க சிறை வாசங்க. எவ்வளவு கழுவாத தட்டில் சாப்பாடு. சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் அந்த தட்டு கழுவப்படும், மற்ற நாள்லாம் அந்த தட்டு கழுவவே மாட்டாங்க. எறும்பு புழு பூச்சி. யோசிச்சு பாருங்க. கையில் தங்க தாமரையினால் இந்திரன் அர்ச்சனை பண்ணுவான் சிவபூஜை. அப்பேற்பட்டவன் சேத்து தாமரை கிடைக்கல, எங்க சீர்காழியில் மூங்கிலாக இருந்து தவம் பண்ணான், அந்த தாமரை கூட கிடைக்கல. யோசிச்சு பாருங்க. நம்மளாம் எவ்வளவு நம்மளாம் இன்னைக்கு எவ்வளவு சுகமாக இருக்கிறோம். அதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம். தேவர்களை சிறை விடுக்கலன்னா இன்னைக்கெல்லாம் நாமெல்லாம் சூரபத்மனுடைய கொடுமையில தான் இருந்திருப்போம் இல்லையா? அவர் சிறை விடுத்ததுனால தானே இன்னைக்கு நம்மெல்லாம் தேவர்களுடைய அனுகிரகம் கிடைச்சி மாதம் 3 மழை பெஞ்சின்னு இருக்க, விவசாயம் விளைந்து கொண்டிருக்க, உணவு சாப்பிட்டு கொண்டு தானே இருக்கிறோம். அதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா அவர். இன்னொரு விஷயம், முருகா என்று அழைத்தால்
முனிவருக்கு இந்துவிற்கு தன்னென்று அமைந்து அன்பருக்கு அடியார்களுக்கு முற்றா மூலமாம் வினை அறுத்து. வினை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ 21 தலைமுறை சொல்றோம் இல்லையா? தாய் வழி 7, தந்தை வழி 7, என் வழியில் 7. எங்க அப்பா வழியில 7, எங்க அம்மா வழியில 7, என்னுடைய வழியில் 7, மொத்தம் 21 தலைமுறை. இந்த 21 தலைமுறையில் யாராவது தவறு செய்து பாவம் செய்திருந்தா முருகா என்று ஒரு முறை கூப்பிட்டா போதுமா? 21 தலைமுறையை அறுத்து என்ன பண்ணுவார்? வினை முழுவதும் வேரோடு அறுத்துருவாராம். அதுக்கு மூல நீங்க முன் ஜென்மத்தில் என்னவாக பிறந்தீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க வழி ஒன்று இருக்கே, நீங்க முன்னாடி இல்லாம எப்படி பிறந்திருப்பீங்க? பிறப்பே முன் வினை பயனால தானே பிறவியே வருகிறது. அதுக்கப்புறம் எப்படி இல்லாம இருக்கும்? தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7. நீங்க முன் ஜென்மத்தில் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க 7 ஜென்மம் எடுத்தால் தான் மனித ஜென்மம் எடுக்க முடியும். புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய். அப்புறம் என்னது? மனிதராய் கடைசியா வருது. எப்போ வருது? இவ்வளவுலயும் இருக்கு. இதெல்லாம் நீங்க சாதாரணமா கடந்து வரணும்ன்றது கடந்ததுக்கு அப்புறமா தான் மனித பிறவியே கொடுப்பார். எடுத்த உடனே மனித பிறவி ஸ்ட்ரைட்டா வர முடியாது. மனித பிறவியில் தவறு செய்தா அதுக்கு மறுபடியும் கீழே போயிடுவோம். தேவர்களுக்கு போகணுமா நீங்க கீழே பிறவி போகணுமான்றது அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அதனால தான் அவ்வை பிராட்டி சொன்னா, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, அதை விட அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னா. உங்க வழியிலேயும் 7 இருக்கு. அது ஒன்று நீங்க, இன்னொன்று உங்க பையன், இன்னொன்று உங்க பேரப்புள்ள. முன் ஜென்மத்தில் நீங்க என்ன பண்ணீங்களோ அதனுடைய கர்ம வினையை இந்த ஜென்மத்தில் நீங்க அனுபவிக்கிறதுனால தான் உங்களுக்கு அப்பா அம்மாவே வந்தாங்க. யாருக்கு மகனாக பிறக்கணும் யாருக்கு மகளாக பிறக்கணும்ன்ற முன் ஜென்மத்தில் எழுதப்பட்டது. அப்ப உங்களுக்கு ஜென்மம் இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க வழியில 7. அது பாவம் பண்ணவங்களா இருக்கலாம், அது புண்ணியம் பண்ணவங்களாக இருக்கலாம். எந்த வழியிலையோ ஒரு வகையில் மனித பிறவி எடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி நேராக ஸ்ட்ரெயிட்டாக வர முடியாது. கிட்டத்தட்ட படிப்படியாக வந்தால்தான் வர முடியும். அதுக்கு தான் சொல்றது, அரிய ஒரு பிறவி, இந்த பிறவியிலையும் பாவத்தை சேர்த்து வச்சுக்காதீங்க, புண்ணியத்தை செய்யுங்கன்றது இந்த பிறவிலையும். அதனால 21 தலைமுறை இருக்கான். தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7. இந்த 21 தலைமுறை பாவம் போகணும், புண்ணியம் சேரணும். அப்படி அந்த 21 தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு முறை முருகா என்று வேலாயுதா என்று அழைத்தால் முருகப்பெருமான் அறுத்துருவாராம். இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க உடனே கேட்பீங்க, நான் ஒரு நாளைக்கு ஒரு 108 முறையாவது முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு தானே தூங்குறேன், இன்னும் என் வினையை அவர் அறுக்காமையே இருக்காரே. கேட்போமா இல்லையா? எல்லாருக்கும் அந்த மனசுல வருது, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். அப்ப வருகிற பொழுது என்னன்னா, நம் கர்ம வினை அவ்வளவு இருக்குன்னு அர்த்தம், இன்னும் தீரலன்னு அர்த்தம். ஏங்க நாம ஏற்கனவே பேங்க்ல போட்டு வச்சாதானங்க எடுத்து செலவு பண்ண முடியும். போடாமையே செலவு செய்யணும்னு ஆசைப்பட்டா எப்படிங்க செலவு பண்ண முடியும்? இப்பதான் சேமிப்பே ஆரம்பிச்சிருக்கிறோம். 108 முறை ஒரு நாளைக்கு சொல்லிட்ட உடனே கர்மா தீந்துருமான்னா, வள்ளலார் சுவாமிகள் சொன்னாரா மனுமுறை கண்ட வாசகத்தில், ஒரு நாளைக்கு எவ்வளவு பாவம் பண்ணுகிறோம் சொல்லியிருக்காரா? சொன்னா இல்லையா? நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்களியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனோ, எவ்வளவு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, கண்ணியை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலர்ந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, கடைசியா சொல்லுவார், தெய்வத்தை இகழ்ந்து செரு கடைந்தேனோ பார்.
யோசிங்க. அன்றாடம் பண்ற பாவங்க இவ்வளவும் யோசிக்கணும் இல்லையே. அன்றாடம் பண்ற பாவம் இவ்வளவு இருக்கு. இவ்வளவு பாவத்தை நம்ம பண்ணிட்டு தானே இருக்கிறோம். கிளியை கூண்டுல வச்சு அடைச்சி அழகு பார்த்துட்டு இருக்கோம். லவ் பேர்ட்ஸ்னு கூண்டுல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். பறவை என்பது பறப்பதற்கு. அதை பண்றோமா இல்லையா? அதை வேற நம்ம ரசிக்கிறோம் உட்காந்து. குழந்தைங்க பண்ணாலும் குழந்தை ஆசைப்பட்டுடுச்சு. உண்மையா இல்லையா? பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அது தவறு தானே. அது பறப்பதற்கு. பறவைன்னா என்ன அர்த்தம்? பறப்பதற்கு. அது கிளியை நம்ம கூண்டில் அடைக்கலாமா? கல்லும் நெல்லும் ஒரு காலத்தில் கலந்து தான் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கன்றுக்கு பால் விட்டாது. இன்னை வரைக்கும் அந்த தப்பு நடந்துட்டு இருக்கா இல்லையா? கண்ணுக்குட்டிக்கு முழுசாவா பாலை விடுறீங்க? அது அவங்க அம்மா அவங்க அந்த கண்ணுக்குட்டிக்கு போட்ட கண்ணுக்குட்டிக்காக சேர்த்து வச்சிருக்கு. அது போய் 2 சப்பு சப்புதோ இல்லையா இழுத்து தர தரதானே கட்டிட்டு சர்ரு 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 மொத்தமா. அதை விட கொடுமையான விஷயம் இப்பெல்லாம் கையிலெல்லாம் கூட கிடையாது. அப்படியே ஒரு மாட்டு அதை சப்பி இழுத்துருது, மொத்தமா ஃபில்டர் ஆக்கிடுது. அதுக்கப்புறம் பாவம் அந்த கண்ணுக்குட்டி ஒன்றும் இல்லாத. ஆனால் அப்பவும் அந்த பசுமாடு தன் கண்ணுக்குட்டிக்காக ஒரு பகுதியில் திருட்டாட்டமா சேர்த்து வச்சிருக்கோங்க. அதாங்க தாய். அதனால தான் சொன்ன மாதா பிதா குரு தெய்வம். இத்துணூண்டுக 5 அறிவு இருக்கக்கூடிய ஜீவனாக இருந்தாலும் சரி, 4 அறிவா இருந்தாலும் சரி. பறவைக்கு எத்தனை அறிவு இருக்குன்றீங்க? 4 அறிவு தான் இருக்கு. அது என்ன பண்ணுது? அதோட கூண்டில் அது கொண்டு போய் அந்த குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அறிவு இல்லாமல் அது ரெக்கை பறக்கிற வரைக்கும் கொண்டு போய் விட்டுதா இல்லையா? இதெல்லாம் எவன் கற்றுக் கொடுத்தான்? இதெல்லாம் யாருங்க கற்றுக் கொடுத்தா? இயற்கையாகவே இறைவன் அதற்கெல்லாம் அந்த உணர்வுகளை வைத்திருக்கிறாருன்னா இறைவனுடைய பெருமை எவ்வளவு என்றது நம்மளாம் சிந்திக்க வேண்டாமா? அதனால நம்ம பண்ற பாவம் அவ்வளவு இருக்குங்க. இல்லைன்னெல்லாம் சொல்லிக்கவே முடியாது. நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா பிறவி எடுத்ததே பாவத்தின் பலனாகத்தானே எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த பிறவி எடுத்ததே அதற்காகத்தானே. அதனால இங்க சொல்றார் வினை என்று சொல்லக்கூடியது எது? மூலமாம். மூலம்னா என்னது? ஆதி மூலம்னு பேரு. ஆதி பகவான் ஒரு பேரு உண்டா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மூலம்னா என்ன அர்த்தம்? அந்த விதையிலிருந்து வரக்கூடிய முதல் விதை, ஒரு விதை விதைக்கிறோம், அதுல இருந்து வெளியில வரும்பொழுது அதுக்கு என்ன பேர் சொல்வீங்க? இப்பதான் முளைச்சி வருது சொல்றோமா இல்லையா? இப்பதான் முளைச்சி வருது. அப்பன்னா இந்த முளைத்து வருகிற பொழுது அந்த மூலம் எங்க விதை இல்லைன்னா எப்படிங்க? விதை இல்லைன்னா எப்படி நமக்கு நெல் வரும், அரிசி வரும், பருப்பு வரும், உப்பு ஏதாவது வருமா? வராது. விதை இல்லாத ஒரே ஒரு பழம் வாழைப்பழம். அதனால தான் இறைவனுக்கு அதை படைச்சுன்னு இருக்கும் இல்லையா? அதனால விதை என்று சொல்லக்கூடியதை வேரோடு அறுத்து விட்டால் நம் வினை என்பது அருந்து போகும்ன்றார். அப்பனா ஒரு முறையாவது முருகான்னு சொல்லணுமா வேண்டாமா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லணும்? ஏன்னா இன்னும் நம் வினை பயன் தீரவில்லை என்பது அர்த்தம். இன்னும் நம்ம கஷ்டப்படுறோம்னா நம்ம வினை எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கிறோம்னு அர்த்தம். நம்ம சேர்க்கலையா? நம்ம அப்பா அம்மா சேர்க்கலையா? தாத்தா பாட்டி. நான் தான் சொன்னேன், ஒரு தலைமுறையில் ஒருவர் தவறு செய்தால், ஒரே ஒருத்தர் தவறு செய்தா 21 தலைமுறை துன்பப்படும். விதி எழுதப்பட்டது. நீங்க இல்லை, நான் இல்லை. ஒருவர் ஒரு தலைமுறையில் ஒரு தவறு செய்தா 21 தலைமுறை போயிட்டே இருக்கும். நீ என்னதான் புண்ணியம் பண்ணாலும் அந்த வினையை அறுப்பதை யாரால அறுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அறுக்க முடியாது. 21 தலைமுறை துன்பப்படணுன்றது விதி எழுதப்பட்டது. அந்த 21 தலைமுறையில் நம்மளை யாரையாவது கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம முன்ன பண்ண கர்மாவுக்காக இப்போ தூக்கி போட்டிருப்பார். அனுபவி ராஜா அனுபவி. இப்படி வரக்கூடியதான் தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். இப்பெல்லாம் நீங்க தவம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பிறவியில இதை அனுபவிக்க முடியாது. நான் இப்பயும் சொல்றேன், இந்த பிறவி நீங்க, ஆனா உங்க பசங்க அனுபவிப்பாங்க. நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? காரு, பங்களா, வீடு, வாசல், சொத்து, சுகம் இதெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் சேர்க்கவே வேண்டாம். ஒன்னே ஒன்று, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அடுத்தவர்கள் பொருளுக்கு ஏமாற்றக்கூடாது, அடுத்தவர்கள் மீது ஆசைப்படக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் சத்தியத்தை தவறாமல் நட, முடிஞ்ச வரைக்கும் இருப்பதை 4 பேருக்கு கொடு, தான தர்மம் செய். இதை பண்ணிட்டு வந்தீங்கனாவே உன் சந்ததி நல்லா இருக்கும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? காரு சேர்த்து வச்சுருந்தா நம்ம பையன் நம்மளை பார்த்துட்டு அப்பா காரு சேர்த்து வச்சுக்கிறாருன்னு பெருமையாக பேசுவான். பெருமையாக பேசுகிறானோ இல்லையோ, மொத்தத்தில் சோம்பேறி அதிகமாகிடும். பிள்ளைகளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பிள்ளைங்கள் சோம்பேறித்தனமாக ஆவார்கள். அந்த சொத்து அழிந்து கொண்டிருக்கும் இல்லையா? அந்த சொத்தை அழிக்கிறதுக்குனே நமக்கு பிள்ளையா போட்டு வச்சிருப்பார் இறைவன். இதான் உண்மை. அதனால் சொத்து சேர்த்து வைக்கணும். நான் அதிகமாக எல்லா தாய் தந்தருக்குமே சொல்கிறேன்,
இருக்கிறதுக்கு வீடு இருக்குதா, கட்டுறதுக்கு துணி இருக்குதா, நல்ல படிக்க வைங்க, பிள்ளைகளை நல்ல கல்வி அறிவு கொடுங்க. அந்த அறிவை வச்சு அப்பா நீ வளர்ந்துக்கோ. அதுதான் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒன்றே தவிர, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தினமும் எழுந்தா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு திருநாமத்தை சொல்லி இந்த கடவுள் முன்னாடி இரு கரம் கூப்ப சொல்லுங்க. ஆரம்பத்திலிருந்து குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டே வாங்க. எந்த குழந்தையும் நிச்சயமாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எந்த குழந்தையும் நிச்சயமாக தவறான வழிக்கு போவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி போனால் அந்த ஆண்டவனே திருப்பி இழுத்து கொண்டு வந்து நம்ம கையில் சேர்ப்பான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 40 நாள் நான் ஊசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பாரதம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் என்னமோ திட்டார் என் சின்னவனை. அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். 3 நாள் இல்லை பிள்ளை. நான் 3 நாள் அங்கே 40 நாள் பாரதம் இடையிலலாம் என்னால் வர முடியாது. நான் 3 நாளாக பச்சை தண்ணி கூட குடிக்கல. மேடையில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கதை சொல்லியே தீரணும். 3 மணி நாளாக சாப்பிடல. கிருஷ்ணர் அவதாரம் கதை வருது. எல்லாரும் ஏன் இந்த அம்மா 3 நாளாக ஒரு மாதிரியாக இருக்கா, கொஞ்சம் வாட்டமாக இருக்குது முகம், ஆனால் யாருக்கிட்டேயுமே பேசலை, யாருக்கிட்டேயுமே ஒன்றும் பண்ணல. ஏன்னா ரொம்ப அன்னைக்கு கிருஷ்ணர் அவதாரம் பிறந்த உடனே எல்லாரும் சாக்லேட் கொடுத்தாங்க. அம்மா நீங்கள் 1ஆவது வாயில் போடுங்கன்னாங்க. நான் வாங்கி மறுபடியும் கீழே வச்சுட்டேன். அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னாங்க. என் குழந்தை போய் 3 நாள் ஆச்சு, இருக்கிற இடம் தெரியல, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கன்றாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிணவரைக்கு கூட்டிகிட்டு போய் என் கணவரை செக் பண்ண சொல்கிறாங்கன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு பெத்த தாய்க்கு யோசிச்சு பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட வயசு 21. அப்போ அவன் காணாமல் போகணும். சரி, பெருமாளை பார்த்தேன். என் பையன் கண்டிப்பாக இன்று இரவுக்குள்ளரே அவன் திரும்பி வந்தால் 3 நாள் நிகழ்ச்சியினுடைய பணத்தை அப்படியே, இந்த 3 நாள் நான் உண்ணாம இருந்திருக்கேன், இந்த 3 நாளைக்குரிய பணம் உன் உண்டியலுக்கு வந்து சேரும். இல்லை உனக்கு ஏதாவது பொருள் வேணும்னா அந்த பொருளாக கொடுத்துருவேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இன்றைக்கு இரவுக்குள்ளே என் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கலன்னா இனிமேல் உன்னை இரு கரம் கூப்பி வணங்கவே மாட்டேன்னு அந்த பெருமாள் கிட்ட சொன்னேன். பெருமாள் அவ்வளவு உச்சியில் 9ஆவது படிக்கட்டில் இருந்தார். மேலே வச்சிருந்த தாமரைப்பூ உருண்டோடி என் பாதத்துக்கு வந்துச்சு. எங்கள் அம்மா 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உன் பையன் 3 நாளாக திருப்பதியில் இருந்தானாண்டி. இது வந்து நடந்த உண்மை. அப்போ என் கணவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். இல்லைங்க, என் பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்துட்டார், இந்த தாலியில் இருக்கிறது ஒன்றும் நான் கைட்ட மாட்டேன், இதை கொண்டு போய் நான் அப்படியே உண்டியில் செலுத்தலான் இருக்கேனார். என் கணவர் எந்த மறுப்பும் சொல்லலை. 3 நாள் நிகழ்ச்சியை நான் அங்கே 9,000 வாங்கவே இல்லை, அவர்களுக்கே திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து அந்த கோயிலுக்கே ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்தேன். என் கணவர் இறந்து விட்ட பிறகு கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் என் இல்லத்திலேயே இருந்தது அந்த திருமாங்கல்யம். சென்ற ஆண்டு அந்த திருமாங்கல்யத்தை கொண்டு போய் கொரோனாவில் லாக்டவுன் புது ஓப்பன் பண்ணும் பொழுது அதை செலுத்திட்டு அப்போ தான் அந்த மொட்டையை அடிச்சுட்டு வந்தேன் அந்த வேண்டுதலுக்காக. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்பினால் நிச்சயமாக எந்த கடவுளும் கைவிட மாட்டார். நான் அன்னைக்கு அவரை நம்பினேன், என் பிள்ளையை கொண்டு வந்து சேருன்னு அவர் சேர்த்தார். அதுக்குரியது என்ன பண்ணிப்பட்டா நான் அதை செய்யணும்னு நினச்சி செய்தேன், அவ்வளவுதான். ஆனால் என் வினை பையன் அங்கே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? என் வினை அவன் காணாமல் போகணும். ஏன்னா அவனுக்கும் 7.5 எனக்கும் 7.5, வீடே மொத்தத்தில் 7.5 இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? என்னையும் கொஞ்சம் ஆட்டி படைக்கணும்னு இறைக்க மாட்டாரா? நான் என்னதான் சதா சர்வகாலம் கடவுளுடைய திருநாமத்தை சதா சொல்லிகிட்டே இருந்தாலும் நான் முன்வினை என்ன பண்ணேன், என் கணவர் என்ன பண்ணார், என் மாமனார் மாமியார் என்ன பண்ணார், என் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க தெரியாது இல்லையா? அப்போ வினை பயன் அனுபவித்து தானே ஆக வேண்டும். அதை தான் சொல்றார் வேரோடு. ஆனால் நான் நம்பினேன், என் குழந்தையை கொண்டு வந்து பிணவரையில் போய் ஒரு தந்தையும் தாயும் செக் பண்ணுறதுன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. பிணவரையில் போய் ஒரு இத்தனை வயசு பையன் செக் பண்ணுறதுன்றது வந்து எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம்னு அது போனவங்களுக்கு மட்டும்தான், அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு தான் அதனுடைய என்னன்றது தெரியும் இல்லையா? அந்த வேதனை என்னன்றது, வலி என்னன்றது அப்படி தான் தெரியும். அதனால் திருப்பி கொண்டு வந்து என் கணவர் எங்கள் கையில் அந்த குழந்தையை கொடுத்தார். அப்போ நான் சொன்னேன், அப்போனா என்ன அர்த்தம்? வினை என்பது இருக்கிறது, இல்லைன்னெல்லாம் யாருக்கும் வினை இல்லை என்பதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் தான் வென்று விட்டேன் என்றாலும் பாடையிலும் பழுது இருக்கின்றது என்று பழமொழி உண்டு. பாடையிலும் பழுது இருக்கா இல்லையா? உண்டா இல்லையா? பானையை உடைக்கிறோமா இல்லையா? அந்த பாடையை முழுசாக தூக்கிட்டா வீட்டுக்கு வரோம், மொத்தமாக உடைச்சி கூலகுலமாக போடுறோமா இல்லையா? பாடையிலும் பழுது உண்டு
இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. எத்தனை கோடி சேர்த்து வைத்திருந்தாலும் நம் மீது போடுவது 1 கோடி தான். எத்தனை கோடி சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம மேலே கடைசியாக போட போகிறது ஒன்று பிறந்த கோடி இல்லைன்னா புகுந்த கோடி. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதனால் இங்கு சொல்றார், மூலமாய் வினை அறுத்து அவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரர்க்கும் எட்டா முடிவிலா நந்த நல்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நல்கும் என்னது பதம், எந்த பதம்? முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்தை. அப்பனா என்ன அர்த்தம்? முருகான்னு சொல்லுங்க. பதம் அழித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல். 3 உலகம் புகழுதான். யாரு? இந்த 33 தேவர்கள் சிறை விடுத்ததுனாலே தேவ உலகம் புகழ்கிறது, மனித உலகம் புகழ்கிறது, கந்தலோகம் புகழ்கிறது, சக்தி லோகம் புகழ்கிறது, கைலாயம் புகழ்கிறது. எல்லா உலகமும் என்ன சொல்லுதா? முருகா 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 என்று முருகனையே நாடுகிறது. ஏன்னா அவர் கையில் வேலாயுதம் இருப்பதனால, தோல்வி இல்லை என்பதனால சொல்லப்படுகிறது. தோல்வியே வராத ஒரு ஆயுதம் எது? வேலாயுதம். ஏலமா யானையின் கோடந்த சொரிமுத்து. அதாவது பார்த்தீங்கன்னா கோடை அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஏலமாய் யானையின் கோடதை சொரிமுத்து. இந்த தந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கள் இருக்கான். என்னைக்கும் யானை தந்தத்திற்கு மதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது யானை யாருக்காவது தெரியுமா? அந்த தந்தத்துக்கு உள்ளர அற்புதமான சொறி முத்து இருக்கிறதாம். அந்த முத்து வந்து வேற எந்தலையும் கிடைக்காது, யானையினுடைய தந்தத்தில் மட்டும்தான் அந்த முத்து கிடைக்கும். அதனால அந்த முத்து மின் பனைகளும், அது சொல்றார் மின் பனைகளும், அதுக்கு அடுத்து சொல்றார் எழும் முத்தும். என்ன சொல்றார்? எழும் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தும். இனி வாடை மான்மதம் அகிலோடு சந்தனம். இந்த முருகப்பெருமானுக்கு என்னன்னு கேட்டால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் இருக்கு பாருங்க, நறு மனம் மிக்க மலர்கள். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் என்னென்ன மலர்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசனை என்று சொல்லக்கூடியதில் கஸ்தூரி, அகில், சந்தனம், லவங்கம் இது போன்ற கமகமன்னு வாசனை இருக்குமா. அந்த முத்துக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தந்தம். அகிலோடு சந்தனம் லவங்க நவமாறும் தல மாமரம் முதற் பொருள் படைத்திடும் எயினர் தருவ நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன நிலையில் இருக்காங்களா? அருவ நிதை மகிழ் நன் அயன் தனி நடம் புரியும் சமர முருகன் அருமுகன் குகன் சரவண குமரன் வேலே. அப்படின்னா இந்த யானையில் இருக்கக்கூடிய தந்தத்தில் சொறி முத்துக்கள் இருக்கான். இனிய மூங்கில் என்று சொல்லக்கூடிய காம்புகளும் உமிழும் முத்துக்கள் இருக்கான், அதுலயும் முத்துக்கள் இருக்கான். இனிய வாசம் மிகுந்த கஸ்தூரி, அகில், சந்தனம், லவங்கம், தேன் என்று சொல்லக்கூடிய இனிதும் இருக்கான். பனை மா இது வந்து குறவர்களுக்கு ரொம்ப முக்கியம். மாமரத்தை தெய்வமா வழிபாடு செய்வாங்க. யார் அவங்க? குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மாமரத்தை தெய்வமாக வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய சொத்தாக கொண்ட வேடர் குல பெண் வள்ளியை மகிழ்ச்சியுடன் மணந்த மணவாளன் போர்க்களத்தில் நடனம் புரியும் முருகன். யார் நடனம் புரிகிறாரா? முருகப்பெருமான் தன் கால் சதங்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுல, சதங்கை அப்படின்னு சொல்லக்கூடியதை வைத்துக்கொண்டு சின்ன தண்டை அப்படின்னு சொல்லக்கூடியதை அணிந்து கொண்டு அதுல நடனம் ஆடுவாராம். யாரு? போர்க்களத்துல எல்லாரும் சண்டை போட்டா சண்டையும் போட்டுக்கொண்டே நடனமும் ஆடுவாராம் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய முருகன், அருமுகன், குகன், சரவணன், குமரனின் வேல். முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய வேல் என்று சொல்லக்கூடியது அந்த வேல். அதனால அந்த வேலை வணங்கினால் 21 தலைமுறை செய்த பாவங்கள் விலகி வர இருக்கக்கூடிய நம்ம சந்ததிகள் எல்லோரும் 21 தலைமுறை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாராம் முருகப்பெருமான், நலமாக இருக்கணும்னு. இன்னொன்று,
முருகப்பெருமானுக்கு இந்த கஸ்தூரி கோரோஜனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், திருச்செந்தூர் தலத்தில் 2லிருந்து ஒரு 3 மணி வரைக்கும் சத்ரு சம்ஹார பதிகத்தை படித்து அங்கே வியாழக்கிழமை அன்றைய தினத்தில் அந்த மார்பகத்திலும் நெற்றியிலும் புனுகு என்று சொல்லக்கூடியதை சாத்தி வழிபாடு செய்து அதை கொண்டு கொஞ்சமாக அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கொடுத்தால் தீராத நோயும் தீரும். அவ்வளவு சிறப்புக்குரியது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இங்க சொல்லுகிற பொழுது 5வது பாடலில் சொல்றார், இந்த யானை தந்தத்தில் சொரிமுத்து என்று சொல்லக்கூடிய முத்துக்கள் அதிகமாக இருக்கும், மூங்கில் என்று சொல்லக்கூடிய கம்பிகளில் உழுகக்கூடிய அதாவது உமிழும் முத்துக்கள் அதிகமாக இருக்கும், இனிய வாசனை மிகுந்த கஸ்தூரி அகில் சந்தனம் லவங்கம் என்று சொல்லக்கூடியதோ தேன் என்று சொல்லக்கூடியதும் விளையக்கூடிய நாடு என்பது இந்த வேடர் குலத்து பெண்களுக்கே வேடர் குலத்துக்கு இதுதான் சொந்தம். தேன் சொந்தமா, லவங்கம் அவங்களுக்கே சொந்தமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்தூரி அகில் சந்தனம் இது அவங்களுக்கே சொந்தமானது. அந்த இதெல்லாம் சொந்தமாக இருக்கக்கூடிய பிராட்டியார் யாருன்னு கேட்டால் வள்ளியம் பிராட்டி. அந்த பிராட்டியார தெய்வ யானையை மனம் மகிழ்ந்து இந்திரன் கொடுத்தார். இவரே மனம் மகிழ்ந்து தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கினார் அந்த குறத்தியை. அப்பேற்பட்டவர் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் நமக்கு என்ன கொடுக்குதான்? நமக்கு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய தலைமுறையில் செய்த கர்ம வினைகளை வேரோடு அறுத்து, அதனால தான் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனிந்து. வேர் இருந்தாதான் என்ன வரும்? செடி வரும். வேர் இல்லைன்னா இருக்காது இல்லையா? அது மாதிரி வேரோட அறுத்துருவாராம் வினைகளை முருகப்பெருமான். அதுவும் எதை? அந்த வேலாயுதத்தை வணங்கினால், வேலாயுதத்தை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு முருகப்பெருமான் என்ன பண்றாராம்? வினையை அறுத்ததோடு மட்டும் இல்லை, தன் பாதார விந்தத்தில் காட்சி கொடுத்து யமன் நம்மளை பற்றி கொண்டு போகிற பொழுது தன் பாதத்தை காட்டுவாராம். யாரு? முருகப்பெருமான். இன்னொன்று, தன் பாதார விந்தத்தில் இடம் கொடுப்பாராம் முருக அடியாராக. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? முருகா 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 என்று ஓதுவார், கண்ணு முன்னாடி இறைவன் காட்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த வேல் விருத்தத்திற்கு உண்டு. அதுதான் இங்க சொல்றார். ஏலமாய் யானையின் கோடதி சொரிமுத்து மின் பனைகளும் 7 முத்தும் இனிவாடை மான் மதன் அகிலோடு சந்தனம் லவங்க நவமாறும் தல மாமரம் முதற் பொருள் படைத்திடும் எயினர் தருவ நிதை மகிழ் நன் ஐயன் தனி நடம் புரியும் சமர முருகன் அருமுகன் குகன் சரவண குமரன் வேலே. இது 5வது பாடல்ல பாதி பாடல். அப்படிப்பட்ட அருமையான நறுமணம் இருக்கக்கூடியதுல அபிஷேகம் வேலுக்கும் செய்வார்கள். இந்த முருகனுக்கும் தேன் அபிஷேகம் உண்டா? லவங்க அபிஷேகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லவங்க எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது சாத்தப்படுகிறது. திருப்போரூர் முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது, உற்சவருக்கு தான் அபிஷேகம். உள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பனை மரத்தினால் ஆன முருகப்பெருமான் சொல்லியிருக்கேன் இல்லையா? திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் கிடையாது. போகர் செய்த பழனி ஆண்டவர் எப்படியோ அவரே தான் அந்த திருச்செங்கோட்டு முருகப்பெருமானும். பல வருஷம் பூமியில் புதைக்கப்பட்டு அதற்கு பிறகு வெளியில எடுத்து அதுக்கு சந்தனாதி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கவசமாக போடப்பட்டிருக்கு. யாரோ கூட கேட்டாங்க, விஷத்தினால் செய்ததில் நாம போய் இப்போ வணங்குறமே, நமக்கு ஒன்றும் ஆகாதா? அவர் செய்தே பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. அவர் செய்தே பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. அது வெளிப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? சந்தனாதி தைலங்களை பூசி வச்சிருக்கோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ராமானுஜர் இறந்து 1000 ஆண்டு காலம் ஆகிறது. ராமானுஜர் ஜெயந்தி எல்லாருமே பார்த்திருக்கணும் இல்லையா? ஆனா ராமானுஜரனுடைய உடலாக இருக்கக்கூடியது இன்றைய தினத்திலும் எங்க இருக்கு?
ஸ்ரீரங்கத்தில் இருக்க நாமே தொட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவரை நாமே தீபாராதனையும் காட்டலாம். இன்னைக்கும் அந்த உடம்பு பதப்படுத்தப்பட்டிருக்க. அந்த பதப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு என்ன நினைக்கிறீங்க? குங்குமப்பூ என்று சொல்லக்கூடியதும் சில திரவிய பொருள்கள் எல்லாத்தையும் வச்சு அம்மியில் அரைச்சி பக்குவப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்பனா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய மருத்துவங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ அந்த விஷத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மை என்பதையெல்லாம் சாந்தமாக ஆக்கி வைத்துதான் நமக்கு அந்த திருச்செங்கோட்டு முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு கூட என்ன கிடையாது? அபிஷேகம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அது விஷத்தினால் ஆனது. அதிலிருந்து அபிஷேகம் பண்ணி நமக்கு என்ன கொடுக்க முடியாது? பிரசாதமாக கொடுக்க முடியாது என்கின்ற காரணத்திற்காகத்தான் உள்ள இருக்கக்கூடிய மூலவருக்கு வந்து அபிஷேகம் கிடையாது இல்லையா? ஏன்னா அதுக்கு மேலே போகர் போடக்கூடிய அந்த மூலிகை பொருள் போடுறதுக்கு முன்கூட்டியே அவர் ஜீவ சமாதி அடைந்து விட்டார். அதனால தான் இல்லை. அதனால அப்படிப்பட்ட ஒரு சில பொருள்கள் இருக்கு இல்லையா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம அந்த வேலாயுதம், சின்ன குட்டி வேலாயுதம், குட்டி குட்டி வேலாயுதம் அதையாவது வாங்கி என்ன பண்ணுங்க? இந்த வேல் விருத்தம் படித்து அபிஷேகம் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு பால், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தேன். சரி, எதுவுமே இல்லையா? வெறும் தண்ணி ஊற்றுங்க போதும். ஒரு சந்தன பொட்டு வச்சு ஒரு குங்குமம் வச்சு இந்த வேல் விருத்தம் படிங்க. கையில் ஒரே ஒரு ரோஜா பூ எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற இதழை தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு 10 போற்றி சொல்லுங்க. முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, கார்த்திகேயா போற்றி, குமரா போற்றி, அருமுகா போற்றி. இது சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகிறது? ஒரு கஷ்டம். இதெல்லாம் தமிழில் தானே, சாதாரணமாகத்தானே இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை, சாதாரணமாக இருக்குது. அதை சொல்லி ஒன்றும் இல்லை. ஒரு தீபாராதனை, ஒரு தீப தூபம், 2 பழம் வைங்க போதும். ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு 2 வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு 2 பழம், அவ்வளவுதான். இது பூஜை, வேல் பூஜை. இதை செய்தால் 21 தலைமுறை நலம் பெறுமா. 3 இறைவனை புண்ணியம் கிடைக்குது. செடியில் தான் ஊற்றணும். மாமரத்தில் செடியே இல்லையா? செடி இல்லைன்னா ஆற்றுல ஊற்றுங்க, கிணத்துல ஊற்றுங்க, அந்த மாதிரி ஊற்றுங்க. ஆமாம், செடியே இல்லாமல் இருந்துச்சுனாக்கா கால் மிதிப்படாத இடம் மொட்டை மாடிக்கு இன்றைக்கி போகாதீங்க. வேல் என்னைக்கு பூஜை பண்ணுறீங்களோ அன்றைக்கி மொட்டை மாடிக்கு போகாதீங்கன்னு மொட்டை மாடியில் கொண்டு போய் ஊற்றிட்டு வாங்க. ஆனால் அன்னைக்கு மட்டும் நீங்கள் காலில் மிதிப்படாமல் இருங்க. ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. கால் மிதிப்படாத இடத்தில் ஊற்ற வேண்டும் என்பது நியதி. அதுக்காக கால் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாமான் கழுவுற சிங்கில் ஊற்றிடாதீங்க, பாவம். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு எல்லாம் குறுக்கு வழி, கால் படாத இடம் தானே அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு, ஆமாம், நம்ம எச்சில் பாத்திர கழுவுற சிங்கில் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அதுவும் செய்தாலும் செய்வோம். ஏன்னா நமக்கு அந்த அப்படி இல்லை, தெரியாது, தெரியாத தனத்தில் செய்கிறது தான். இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சே பண்ணுறது கிடையாது. தெரிஞ்சே யாருன்னா பண்ணுவாங்களே? பண்ண மாட்டாங்க. தெரியாமல் பண்ணுறது, எவ்வளவுதான் விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யணும். சின்ன குட்டி சிவலிங்கம், செச்சைன்னு பேர் அதுக்கு. வாரியார் சுவாமிகள் கழுத்தில் பார்த்தீங்கன்னா போட்டுருப்பார். வாரியார் சுவாமிகள் கழுத்தில் செச்சைன்னு போடுவார். அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா அது உள்ளர குட்டியாக இவ்வளோண்டு வெள்ளியில் இருக்கும். அதுக்கு செச்சைன்னு பேர். இவ்வளவு தான் இருக்கும் அது சிவலிங்கம். அதை எடுத்து தினமும் பூஜை பண்ணலாம். பண்ணிவிட்டு திருப்பி அதுக்குள்ளேயே வச்சுடலாம். இவ்வளவு தான் இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும். அதே மாதிரி சரி இதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்றீங்களா? பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ போங்க. ஒரு 10 நிமிஷம் இறைவனுக்காக, என்னது சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் இல்லை மாதிரி பக்கத்தில் எந்த கோயில் கிட்ட இருக்கோ அங்கே போங்க, வழிபாடு செய்யுங்க. முருகான்னு சொல்லுங்க, கந்தான்னு சொல்லுங்க, எந்த கடவுள் மூலவரோ அவரை போற்றி விட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கோயிலில் உட்கார்ந்துட்டு வாங்க. அவ்வளவுதான். ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. நேரம் கிடைக்கும் போதாவது, குளிக்கிற அன்னைக்காவது கோயிலுக்கு போங்க. ஏன்னா அதுவும் நிறைய பேர், ஏங்க நாங்கள் ஆடியோட ஆடி, அமாவாச்சையோட அமாவாச்சை, கிருத்திகையோட கிருத்திகை, பௌர்ணமியோட பௌர்ணமி, தீபாவளியோட தீபாவளி, பொங்கலோட பொங்கல் குளிக்கிறது வழக்கம்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல. அப்படியாவது செய்யும் பொழுதாவது வாரியார் சுவாமிகள் அதான் சொல்லுவார். மற்ற மதத்தில் 5 வேளை தொழுகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பைபிள் தூக்கணும், உண்டா இல்லையா? ஆனால் நம்ம கோயிலில் நீங்கள் இன்றைக்கி போங்கன்னு எங்கேயாவது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க. கட்டாயமே கிடையாது. யாரையாவது நீங்கள் கோயிலுக்கு வந்தால்தான் கட்டாயம் உண்டா? எந்த இதுலேயும் கிடையாது. நீ வந்தால் நல்லா இருக்க போகிற, வரலன்னா அது ஓன் சௌகரியம் இல்லையா? அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒன்று, போனால் நம்ம நலம் பெறலாம், அவ்வளவுதான்.
போனால் நலம் பெறலாம். அப்போ அதை வணங்குறத விட நமக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? அதை செய்யுங்கன்றதான் இந்த இடத்துல சொல்கிறேன். அடுத்து இந்த 5 நமக்கு பார்க்க முடிஞ்சிருக்கு. அடுத்த முறை இதே வேல் விருத்தம் மீண்டும் தொடரும். அதே மாதிரி மயில் விருத்தம் மற்றும் சத்ரு சம்ஹார பதிகத்தை எல்லாம் கண்டிப்பாக முருகன் திருவருள் இருக்குமே. ஆனால் அடுத்த விடையாற்றி உற்சவத்தில் இதெல்லாம் என்ன, காரணீஸ்வரர் கோயிலையே இன்னும் 51 சக்தி பீடத்தை முடிக்க முடியாமையே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் தொடருதுன்னு வச்சுப்போம். எப்பப்போ முடிக்கணும்னு அவன் என்ன எழுதி வச்சுக்கிறானே அதுதானே நடக்கும். நம்ம கையில் என்ன இருக்குது? அதனால வடபழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவர் முதல்ல யார், அதை கட்டினவர் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை, யாரால் வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே என்ன அருகாமையில் இருக்குது, முடிஞ்சா இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு, முடிஞ்சா போய் நமக்கு எல்லாம் வந்து தரிசனம் பண்ணலாம். அதனால் இந்த தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. உடனே கேட்டுறாதீங்க அந்த வடபழனி முருகனும் தான் அந்த பழனி முருகனானெல்லாம் கேட்கக்கூடாது. பழனியாண்டவரை கொண்டு வந்து அங்கே படமாக வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். அவர் பேர் வந்து அன்னசுவாமி தம்பிரான்னு பேர். அன்னசுவாமி தம்பிரான் அவர் தான் முதல் கோயிலை உருவாக்க காரணமாக இருந்தவர். பழனியிலிருந்து ஒரு படம் வாங்கிட்டு வந்தார். அவர் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, படம் வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த படத்தை வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு ஞானம் வந்து அங்கே குறி சொல்ல ஆரம்பித்தார். அப்படி குறி சொல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதில் வந்து அவருக்கு நோய் வந்துட்டுது. நோய் வந்த உடனே என்ன சொன்னார், ஒரு முனிவர் வேடமிட்டு முருகனே வந்ததாக சொல்கிறாங்க. ஒரு முனிவர் வேஷமிட்டு வந்து திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் நீ இந்த சாமியை வழிபாடு பண்ணிட்டு வா, உன்னுடைய குறை தீரும் நோய் தீரும்னு சொன்னார். இவர் இங்கிருந்து நேராக போனார். அந்த முருகனை பார்த்தவருக்கு அவருக்கு என்ன தோணிட்டுன்னு தெரில, நாக்க வெட்டி அந்த பலிபீடத்தாண்ட வச்சுட்டு வந்துட்டார். என்ன வடபழனி எப்படி உருவாச்சுன்னு நமக்கு தெரியாமல் தானே இன்னும் இருந்துட்டுருக்குறோம். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தலத்தினுடைய பெருமையை நமக்கு தெரியலன்னா நாமெல்லாம் என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால் சொல்கிறேன். அப்போது அந்த அன்னசுவாமி தம்பிரான் என்று சொல்லக்கூடியவர் அதை செய்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடியது ஊமை பாஷையிலேயே பேசுவார். நோய் தீர்ந்தது. அந்த பலிபீடத்தில் அறுத்து தன்னுடைய நாக்கை போட்டுட்டார். அதுக்கப்புறம் வடபழனிக்கு திரும்பி வந்துட்டார். வந்து மறுபடியும் உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு தியானத்தில் உட்கார்ந்துருந்தார். அவருக்கு விதி முடிய போகிறது, வயசாயிடுச்சு, விதி முடிய போகிறதுன்னு தெரியும். அப்பதான் என்ன பண்ணாரா, ரத்தன சுவாமி தம்பிரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இடத்துல இந்த முருகனை இனிமே நீ பூஜை பண்ணுன்னு ஒப்படைச்சிட்டார். ஒப்படைச்சிட்டு அவர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டு அவர் இறைவன் பால் சேர்ந்துட்டார். அந்த ரத்ன சபாபதி என்று சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார்னா இறைவனை போய் தரிசனம் பண்றார். பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார். பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் அவருக்கு தோணுச்சு, குருநாதரே நாக்கு அறுத்து போட்டாரே, நாம ஏன் அறுத்து போடக்கூடாதுன்னு அவரும் அறுத்துட்டார். ஏன்னா நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் சாதாரணமான அடியார்கள் கிடையாது. சாதாரணமான அடியார்கள் கிடையாது. அவரும் நாக்கு அறுத்துட்டார். அடுத்து என்ன, அதுக்கு அடுத்து தான் இவங்களுக்கு அவருக்கு நாக்கு அறுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அன்னசுவாமி தம்பிரானுடைய சீடர் இவர் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இவர் அன்னசுவாமி தம்பிரானுடைய சீடர் என்பது. இவர் நாக்கறுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, ஆஹா இவர் அவருடைய சீடர், இவர் கையில் இதை ஒப்படைச்சிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு அது இந்த ரத்னசுவாமி தம்பிரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல்ல என்ன பண்ணாரா, கொஞ்சம் கொஞ்சமாக செங்கல் சுண்ணாம்பு அதில் தான் கருவறை கட்டப்பட்டது வடபழனி கோயில். அப்படி கட்டிட்டதுக்கு அப்புறம் பாக்யலிங்கம் தம்பிரான் என்று சொல்லக்கூடியவர் அதுக்கப்புறம் வந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் அவரும் அந்த பழனி ஆண்டவருக்கு போய் வணங்கி சுத்திட்டு அவருக்கு சீடராக இருந்து தொண்டு செய்துக்கிட்டே பூஜைகள் பண்ணிக்கிட்டே வந்தவருக்கு ஒரு நாள் திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல, அவரும் என்ன பண்ணிட்டாரா, நாக்கை அறுத்து போட்டார். எத்தனை பேர் அறுத்துருக்குறாங்க? 3 பேர் அறுத்துருக்குறாங்களா? அறுத்து எங்கே போய் போடுவாங்க? காணிக்கையாகத்தான் கொடுப்பாங்க. நான் முதலே என்ன சொன்னேன், திருத்தணியில் இருக்கக்கூடிய பலிபீடத்தில் அன்னசுவாமி தம்பிரான் நாக்கை அறுத்து போட்டார். அந்த பலிபீடத்தை மேலே போட்டுட்டு வந்துட்டார். ஆச்சா ஒன்று. அதுக்கப்புறமாகத்தான் யார், ரத்தனசுவாமி தம்பிரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வடபழனி முருகன் கோயிலில் இவர்கிட்ட ஒப்படைத்ததுக்கு அப்புறம் குருவுக்கே நாக்கிலேயே நமக்கு எதற்குன்னு குரு காணிக்கை போல இறைவனுக்கு அவரே அறுத்து போட்டுவிட்டார். அதற்கு பிறகு வந்தவர் தான் பாக்யலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரும் தன் நாக்கை
என்ன பண்ணார்? வடபழனி கோயிலில் அறுத்து போட்டுட்டு அவர்களால தான் பிரசித்தி அடைந்தது. யாரு? இந்த பாக்யலிங்கம் என்று சொல்லக்கூடிய தம்பிரான், பாக்யலிங்க தம்பிரான், அவரால் தான் வடபழனி கோயில் பெரிதாக ஆனது. அப்படி சிறுக 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 கொடுத்து மக்கள் கொடுத்த பணத்தில் இவர்கள் மூவரும் சேர்ந்து கட்டப்பட்ட தலம்தான் வடபழனி முருகப்பெருமான். இவங்க 3 பேருக்குமே சமாதி உண்டு. எங்கன்னா நெற்குன்றம், வடபழனியிலிருந்து நெற்குன்றம் போகக்கூடிய வழியில் போனீங்கன்னா இந்த 3 பேருக்கும் தனித்தனியாக கோயில் உண்டு. இந்த 3 பேருக்குமே தனித்தனியாக கோயில் இருக்கு. வடபழனி கோயிலை தரிசனம் பண்ணியிருப்போம். இவங்க 3 பேரு இனிமேலாவது என்ன பண்ணுவீங்க? ஏன்னு கேட்டா, குருவருள் இருக்குமானால் திருவருள் தானா வந்து கிடைக்கும். நிஜமல்லவா? நான் நெற்குன்றம்னு சொல்லல, வடபழனியிலிருந்து நெற்குன்றத்திற்கு போகும் வழி, அதுதான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேனே. வடபழனி கோயிலாண்ட போயிட்டு இந்த சமாதி கட்டினாங்களாம், இந்த கோயிலை கட்டினாங்களாமே, அந்த மூவர் சமாதி எங்க இருக்குன்னு கேளுங்க. கேட்டா யாராவது ஆட்டோக்காரர் கூட்டி போய் விட போறார் இல்லையா? கேட்கணும், வாயுள்ள புள்ளதான் பிழைக்கும். எல்லா அட்ரஸையும் கேட்டு அங்கே போட்டிங்கன்னா சொல்ல போகிறாங்க. நெட்டில் போட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இப்போல்லாம் எதுவும் தேடணும்னு அவசியமே இல்லை. ஃபோன் நம்பரோட வழியோட எந்த பஸ்ஸு ஏறணும், எந்த ஆட்டோ ஏறணும், ஆட்டோ போகுமா பஸ்ஸு போகுமா அவ்வளவே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போல்லாம் ஒன்றும் நம்மளாம் தெரியாது போகணும்னு அவசியமே கிடையாது. சரி, இந்த தலத்துக்கு அடுத்து சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலம் கந்தாசிரமம். கந்த குரு கவசம் என்று சொல்லக்கூடியதை பாடிய யார் அவரு? கந்தகுரு கவசம் பாடினவர் யார் அவர்? சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் அவர் தான் பாடினவர். எது? கந்தகுரு கவசம்னு ஒரு கவசம் இருக்க, அந்த கவசத்தை பாடியவர் அவர் தான் பாடினார். அவருக்கு கனவுல வந்து முருகப்பெருமான் சேலத்தில் இருக்கக்கூடிய கந்தாசிரமம் தான் முதலில் கட்டப்பட்டது. அந்த கந்தாசிரமத்திற்கு போனீங்கன்னா அற்புதமான சிலை வடிவமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிரோடு இன்றைய தினத்தில் கலியுகத்தில் கந்த கடவுள் எப்படி இருப்பார் என்பதை தத்ரூபமாக அங்கே பார்க்கலாம். அங்கேயும் பார்க்கலாம். எங்களால் சேலத்துக்கு போக முடியலையே, மெட்ராஸில் இருக்கான்னு கேட்பீங்க இல்லையா? மெட்ராஸ்லேயும் இருக்கு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாம்பரம் என்று சொல்லக்கூடியதுலேருந்து கேம்ப் ரோடு, செம்பாக்கத்திற்கும் தாம்பரத்திற்கும் இடைப்பட்டதில் மகாலட்சுமி நகர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேம்ப் ரோடு என்று இறங்குனீங்கன்னா ஆட்டோவில் போனீங்கன்னாலும் போகலாம். எங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. 99, 95 அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி நகர் இறங்கிட்டு கந்தாசிரமம் போனீங்கன்னா உள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒவ்வொரு சிலையும் கிட்டத்தட்ட இந்த உயரம் இருக்கும். எந்த உயரம்? நம்ம எது மேலே இருக்கக்கூடிய தலம் இருக்கு இல்லையா, அந்த தலத்தை ஒட்டி இருக்கும் ஒவ்வொரு சிலையும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், முருகப்பெருமான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி, இந்த 3 நாளில் போய் அந்த முருகனை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா கண்ணுலையே இருப்பார். உயிரோடு சிரிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? சிலை ஒரு உயிரோட ஒரு மனிதர் அலங்காரம் பண்ணி முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் சிரிச்சா எப்படி இருப்பார்? அப்படியே இருப்பார். அவ்வளவு உயரம் இருப்பார். அப்படியே இருக்கும். அதுக்கு நேர ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உயிரோடு உட்கார்ந்துருந்தா எப்படி இருப்பாளோ அப்படியே இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் சரபேஸ்வரர், அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிரித்திங்கரா தேவி, அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார், பெரிய சக்கரத்தாழ்வார், அதுக்கு முன்பக்கம் சக்கரத்தாழ்வார், பின்பக்கம் லட்சுமி நரசிம்மர். ஐயப்ப சுவாமி இன்னைய வரைக்கும் அவ்வளோ பெருசு எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் குட்டி குட்டியாக இருப்பார். ஒரு பெரிய ஐயப்ப சுவாமி உட்காந்துருந்தா எப்படி இருப்பார்? 50 ஆன ஐயப்ப சுவாமி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர், பஞ்சமுக சனீஸ்வரர், இவரையெல்லாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பிரித்திங்கரா தேவி, மகாலட்சுமி, இதையெல்லாம் தரிசிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் அந்த கந்தாசிரமத்தில் இருக்கு. ஏன்னு கேட்டா பெரிய பெரிய சிலைகள் தத்ரூபமாக இருக்கும். அந்த சிலைகள் பார்ப்பதற்கு உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஒரு தெய்வமும் அப்படியே இருக்கும் அந்த தெய்வங்கள். அதனால வாழ்க்கையில நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 100 கோடி அல்ல, 1000 கோடி சேர்ப்பது பெரிய விஷயம் அல்ல. இவ்வளவு செல்வங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் கூட என்னது இருக்கணும்?
இறைவனுடைய திருவருள் என்று சொல்லக்கூடியது இருந்தால் மட்டுமே தான் அதை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். நம் பிள்ளைகளுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தரவல்ல பெருமானாக இருக்கக்கூடிய கலியுக தெய்வம் கந்த கடவுள். அதே மாதிரி இன்னொரு கந்தாசிரமம் இருக்கு. ஏன்னா நம்ம ஐயா பேசும் பொழுது ரவி ஐயாவும் இவரும் சொன்னாங்க, நாங்கள் இந்த 2 கந்தாசிரமம் பார்த்துட்டு இன்னொரு கந்தாசிரமம் எங்க இருக்கு, திருவண்ணாமலை தலத்தில் இருக்கின்றது கந்தாசிரமம். திருவண்ணாமலை தலத்தில் இந்த கந்தாசிரமம் கிடையாது, அந்த கந்தாசிரமம் வேற. இது ரெண்டும் சர்க்குரு சாந்தானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தகுரு கவசம் பாடியவர் கட்டியது. இது ரெண்டுமே அந்த கவசம் தான் அங்கே சேலத்தில் தான் முதல்ல அவர் கட்டினார். இங்கே அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடியவர்கள் சென்னையில் வேணுன்றதுக்காக சென்னையிலையும் ஒன்று நமக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே அற்புதமான தலங்கள், எல்லாரையும் தரிசனம் பண்ணலாம் அந்த இடத்துல. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலை தலத்தில் ஒரு கந்தாசிரமம் இருக்கின்றது. அங்குதான் ரமண மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் 7 ஆண்டு காலம் உட்கார்ந்து தியானம் செய்து பூஜை செய்த இடம் அந்த கந்தாசிரமம். திருவண்ணாமலையில் போயிட்டு கந்தாசிரமத்திற்கு போகணும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் மலை மேலே ஏறி தான் போகணும், ஆட்டோ கிட்டெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட கொஞ்சம் தொலைவு ஏறி ஒரு 1.5-2.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு தொலைவு ஏறி படிப்படியாக தான் இருக்கும். அந்த படியில் தான் ஏறி போகணும். போனீங்கன்னா ரமண மகரிஷியாக இருக்கக்கூடிய பெருமான் 7 ஆண்டு காலம் தவம் செய்து 7 ஆண்டு காலம் மௌன விரதம் இருந்து தியானம் இருந்து இடம், அந்த இடம். அதுக்கப்புறம் இன்னொன்னும் இருக்கு, அந்த இடத்திற்கு கந்தாசிரமம்னு அப்போ பெயர் வைத்துக்கப்பட்டிருக்கு. அது ஒரு கந்தாசிரமம் இருக்கிறது. இன்னொன்று அந்த கந்தாசிரமத்திலிருந்து கொஞ்சம் இந்த பக்கம் இடது பக்கமாக நடந்து போனீங்கன்னா குக நமச்சிவாயம். ஏற்கனவே போன முறை ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு ஆட்டுக்குட்டியை இறந்து போகக்கூடிய தருவாயிலிருந்து ஒருத்தர் மீட்டு அவர் கொண்டு வந்து இது செத்து போக போகுதுன்னு குக நமச்சிவாயத்துக்கிட்ட தான் என்ன பண்ணார், வித்துட்டு போனார். மறுநாள் பார்த்தா அது செத்து போயிடும்னு நினைச்சவர் மறுநாள் பார்த்தா குட்டி வேற தாய் வேற தனியாக உலாத்திக்கிட்டு பால் குடிச்சிட்டு இருந்தது. செத்து போயிடும்னு அந்த குட்டி போட முடியாம அந்த தாயாடு செத்து போயிடும்னு நினைச்சு வித்துட்டு போயிட்டார். யாருக்கிட்ட, குக நமச்சிவாயத்துக்கிட்ட வித்துட்டு போயிட்டு மறுநாள் பார்க்குற போது தாய் வேற குட்டி வேற தனியாக விளையாடி கொண்டிருந்தது. இதை பார்த்த உடனே ஆஹா, செத்து போன ஆட்டையே பிழைக்க வச்சுட்டார். செத்து போன ஆட்டை இவர் செத்து போயிட்டுன்னு வித்துட்டார். செத்து போன ஆட்டையே அவர் பிழைக்க வச்சார். இது போய் சொன்ன உடனே சொன்னார, செத்து போன ஆட்டை போய் இவனால் எப்படி பிழைக்க வைக்க முடியும்? இது எல்லாம் ஊரில் எல்லாம் பரவுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, நம்ம அறிவாளிகள் தான் நம்ம சொல்லுவோமே. நான் ஒரு இடத்துல மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றினாள்னு அதுக்கு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட. இன்னைய வரைக்கும் என்னால் அவரை மறக்கவே முடியாது. தேனாம்பேட்டை பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலில் நான் அந்த கதை சொல்லின்னு இருக்கும்போது அவர் கேட்டார், ஏன் அந்த அம்மா கூவத்தில் பிறக்க மாட்டாளா? எவ்வளவு அறிவாளின்னு பாருங்க. எனக்கு அவரை முட்டாள்னு திட்டுறதுக்கு கூட எனக்கு உண்மையிலே வாய் வரமாட்டேங்குது. நான் அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், உன்ன மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் ஐயா கூவத்தில் பிறப்பாங்க, அவ மகாலட்சுமி ஐயா அவ பார்க்கடல்ல தான் பிறப்பாங்கன்னு. வேற என்ன சொல்றது? எதற்கு உட்கார்ந்துட்டு கேட்கக்கூடியது ஒரு கேள்வி கேட்கலாம், அநாகரிகமான கேள்வியை கேட்கக்கூடாது, அதுவும் தெய்வத்தின் மீது கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் கழித்து பார்த்தாக்கா கை வராமல் கால் வராமல் ஒரு மாதிரி இருந்து ஓடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அவரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டார். அம்மா, நான் அன்னைக்கு தெரியாமல் நான் வாயால் கேட்டதற்கு இன்னைக்கு எனக்கு இந்த கையால் அள்ளி என் வாயில் சோறு சாப்பிட முடியல தாயி, அந்த ஆத்தா கிட்ட சொல்லி என்னை மன்னிச்சிரு சொல்ல சொல்லு தாயி அப்படின்னு என் காலில் விழுந்தார். ஐயா, மனசார மன்னிப்பு கேளுங்க, அந்த முருகன் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவாருன்னு. அதுக்கப்புறம் 2 வருஷம் பொறுத்து அவர் போய் சேர்ந்துட்டார். இல்லை இப்போதைக்கு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, தெய்வத்தின் இடத்தில் வார்த்தையை விட்டு விளையாடக்கூடாது. அதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா சில நேரத்தில் நமக்கெல்லாம் கேட்கணும்னு தோணக்கூடிய வார்த்தை என்னென்ன தான் கேட்கறதுன்னே தோணாது இல்லையா? இந்த குக நமச்சிவாய இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தரை செத்தவர் போல பாட கட்டி அவர் மேலே படுக்க வச்சு அவரை கொண்டு போய், ஐயா இவர் இறந்து போயிட்டா, இவர் எப்படியாவது காப்பாத்துங்கோ அப்படின்னு கேட்டாங்க. உயிரோடு இருக்கிறவனை போய் பார்த்தவொடனே அவர் ஞானத்தில் தெரிஞ்சு போச்சு, இவன் உயிரோடு இருக்கான், நம்மளை சோதிக்கும் பொருட்டு இப்படி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே இறந்தவன் இறந்தவனாகவே போக கடவது அப்படின்ட்டார். அவன் செத்துட்டான். அடுத்த வினாடி உயிர் போயிடுச்சு. உடனே இவரை தூக்கி எல்லாம் கல்லால் அடிச்சாங்க. பாவி, நாங்கள் உயிரோட தானே கொண்டு வந்தோம். ஏய்யா, உயிரோட இருக்கிறவனுக்கு எதுக்கு பாட கட்டினேன்? சோதிக்கலாம், எது சோதிக்கணுமோ அதை தான் சோதிக்கணும். எல்லாத்தையுமே சோதிக்கலாமா?
அப்படி செய்த உடனே அவர் தான் அப்போ தான் கல்லால் அடித்த உடனே இந்த திருவண்ணாமலை அழிய கடவுதுன்னார். அண்ணாமலையார் ஓடி வந்து சொன்னார், டேப்பா யாரோ ஒருத்தம் பண்ண தப்புக்கு திருவண்ணாமலையே அழியணும்னு சொல்றியே, இது நியாயமானார் அண்ணாமலையார். அப்பதான் சொன்னார், அழியும் அழியா அண்ணாமலைன்னார். இடம் வேணா அழியும், இருக்கிற பொருள் வேணா அழியும், ஆனால் யார் அழிய மாட்டா? அண்ணாமலையார் அழிய மாட்டார். இன்னொரு அர்த்தம் அதில் இருக்கு, அண்ணாமலையார் இருக்கிற வரைக்கும் திருவண்ணாமலை அழியாது. அப்படி ஒரு வரத்தை கொடுத்தார் குக நமச்சிவாயம். அந்த குக நமச்சிவாயத்தினுடைய ஜீவ சமாதி அந்த கந்தாசிரமத்திற்கு பக்கத்தில் இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி குருவாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க பாதம் பட்ட இடம், அவங்கள் சுவாசித்த காற்று, அவர்கள் இருந்த இடம் நாமும் ஒரு முறையாவது போய் தரிசித்தோமே ஆனால் அந்த குருவருளும் திருவருளும் கிடைக்கும் என்பது சத்தியம் தின்னும் என்பதை கூறிக்கொண்டு இந்த 11 நாள் சலிக்காமே இந்த இடத்துக்கு வந்து இறைவனுடைய திருப்பெருமையெல்லாம் கேட்டு, அறுவடை வீட்டினுடைய பெருமையை கேட்டு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எழுந்தும் போகாமே காலை மடக்கி போட்டு உட்கார முடியாமல் உட்கார்ந்து இந்த இறை பெருமையை கேட்ட அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் நான் இந்த இடத்துல நிகழ்ச்சி பண்ணுவதற்கு என்னை திருக்காரணீஸ்வரர் கோயிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவி ஐயாவும் அவர்களுடைய துணைவியார் ஜெயஸ்ரீ அம்மையாரும் என்னை இந்த இடத்துல மீண்டும் 3வது முறையாக உட்கார வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நான் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, அதே மேலே செங்குந்தனர் சபையினருக்கும் நன்றியை சொல்லி, இங்க வந்து இந்த 11 நாளும் கேட்டுட்டு யூடியூப்ல பார்த்து கொண்டு, ஏன்னா வர முடியலையேன்னு ஏக்கத்தோடு இருந்து இந்த முருகப்பெருமான் பெருமையை நேரில் போய் பார்க்க முடியலையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறவருக்கு அத்தனை பேருக்கும் நம்ம மகாலிங்கம் நேரடி டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்துட்டு இருக்கார். அதனால் அவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை சொல்லி, அதே மாதிரி சொல்லுகிற பொழுது எனக்கு இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லணும். நம்ம செல்வி அம்மா சொன்னாங்க, உனக்கு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து உங்கள் அண்ணா உங்களை தினமும் கூட்டு போயிருக்கார், அவருக்கும் ஒரு நன்றி சொல்லுங்க, ஏன் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னார். அவர் சொல்லிட்டார், இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, மைக்கில் சொல்லவே கூடாதுன்னார். இருந்தாலும் சொல்கிறேன், என்னை கொண்டு வந்து இத்தனை மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் என்னை உட்கார்ந்து இருந்து மீண்டும் என்னை கொண்டு போய் வீட்டில் சேர்க்கிற வரைக்கும் அவருடைய கடமை குமாரண்ணா அவர்களுக்கு என் வாழ்க்கையில் என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கும் இந்த நேரத்தில், ஏன்னா அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் நலமாக இருக்கணும்னு நானும் இந்த முருகப்பெருமான இடத்துல பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த 11 நாளும் பொருளுதவி, நிதி உதவி, உடல் ஒத்துழைப்பு, அபிஷேகம், அலங்காரம், உபயதாரர்கள், இது எல்லாம் செய்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இந்த 16 வகையான செல்வம் கிடைத்து இறைவனுடைய திருவருள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஏன்னா கலியுகத்தில் அதிகமாக நோயைத்தான் தருவாராம். அதனால் அந்த நோயில்லாத வாழ்க்கையே தர வேண்டும் என்று சொல்லி நானும் பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பேன் என்று கூறி மீண்டும் நல்ல தலைப்பில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரியறதுக்கு மனசே இல்லை. எப்படி போச்சு 11 நாளுன்னு தெரியல. இருந்தாலும் நேரம் அந்த 1.5 மணி நேரம் உட்காரும்போது தான் தெரியும். ஆனால் அந்த 1.5 மணி நேரம் எப்படி போகுதுன்றதே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் போச்சு, சலிப்பில்லாமல் போனது. அதனால் உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ
ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு, சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.